ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vaigaisuvaikitchen. இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுலபமாக வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையானது வாழைப்பூ. இப்போ வாழைப்பூவில் வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த மெரூன் லேயரை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாழைப்பூ வந்து சின்ன சின்ன அடுக்காக இருக்கும். அந்த அடுக்குலேருந்து ஒரு அடுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்க்கிறனால நமக்கு கை வந்து கரைப்படியாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூங்கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வந்து வச்சு இப்படி நல்லா நசுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவும் தனியாக வந்து செப்பரேட் ஆயிரும். இப்போ வந்து அந்த கொண்டை மாதிரி இருக்குல்ல, அது வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக இப்படி நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ஒரு வாழைப்பூவில் வந்து மேலே வந்து ஒரு பல்பு மாதிரி இருக்கும். அந்த பேர் ஸ்டேமன். அதை வந்து நம்ம எடுத்துடலாம். நரம்புன்னு சொல்லுவாங்க. அது கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதையும் வந்து எடுத்துருங்க. அது வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, வேகவும் வேகாது. இப்போது இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாழைப்பூவாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு காமிக்கிறனால தனித்தனியாக காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா பூக்களையும் வந்து அந்த கொண்டையும் அந்த தின் லேயராக இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ வாழைப்பூ பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்காம இதை க்ளீன் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூவில் இருக்கிற மேலே இருக்கிற லேயரை வந்து எடுத்தோன்னே அந்த பூக்கள் வந்து உங்களுக்கு நல்லா அப்படி பஞ்சாக இருக்கும். இந்த பஞ்சாக இருக்கிறத மொத்தமாக இப்படி எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி நசுக்குனீங்க அப்படின்னா அந்த திக்காக இருக்க லேயரை நீங்கள் இப்படி மொத்தமாக எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மேலே கையில் பிடிச்சிட்டு அந்த கொண்டையாக இருக்குல்ல, அந்த பகுதியை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சுலபமாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இதே மாதிரி நான் முழு பூவையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த வாழைப்பூ பொரியல், வடை அந்த மாதிரி வந்து செய்யலாம். இதை நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது வாழைப்பூவை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி போட்டுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேணும்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நாளுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அது கலர் வந்து மாற ஆரம்பிச்சிரும். ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான பூ யூஸ் பண்ணும்போது அதோட மெடிசினல் வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாக்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பாலூட்டு தாய்மார்களுக்கு வந்து பால் வந்து நல்லா சுரக்கும். நம்ம டயாபெட்டிஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அல்சர் இந்த மாதிரி ஊண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து பொட்டாசியம், மினரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நமக்கு வயராகிற தன்மையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸ்லோ ஏஜிங் ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய் கோளாறுனால வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்க இந்த பூவை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயிறு வலி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பூவை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் வந்து கருத்து போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.